எதிர்பாராத சந்திப்பு மிஸ்டர் டிஎஸ்பி. உனக்கு இன்னைக்கு நாள் சரி. நீங்க இருந்து தப்பி ஓட பார்த்த உயிர் போயிடும்னு எனக்கு தெரியும். டிஎஸ்பி சார், இதுல நிறைய பணம் இருக்கு. என்ன நீங்க தப்பிக்க விட்டீங்கன்னா இதுல இருக்க லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு தான். வெட்டி எடுத்துட்டு மரியாதைக்கவா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பெட்டியை பார்த்தீங்களே தவிர இந்த பணத்தை பார்க்கணும். நீங்க லைஃப் லாங் உழைச்சாலும் மொத்தமாக பணம் உங்களால பார்க்கவே முடியாது. அள்ளி கொட்டுற, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். டேக் இட். அந்த பக்கம் போய் பாரு. சைமன், ஜம்பு, one side, that side. சார், பிரிட்ஜுக்கு அந்த பக்கமும் பாரா போட்டிருக்கிறேன். அவன் எந்த பக்கம் போனாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வெரி குட் மிஸ்டர் வர்மா, நான் ஹெட் குவார்டர்ஸ் போறேன். ஒரு முக்கியமான வேலை. எஸ் சார். வர்மா. எஸ் சார். எந்த காரணத்துக்கு ஒண்ணு பில்லாவை தப்பிக்க விடக்கூடாது. எஸ் சார். போனவில்லை டிஎஸ்பி சார். பில்லா நேர கார்வட். நீ எப்படிங்க வந்த? சாவுக்கும் குட் பை சொல்ற சாமர்த்தியம் இல்ல பில்லாவுக்கு உண்டு அலெக்சாண்டர். பில்லா பிடிபட மாட்டா. அவனை யாரும் பிடிக்கவும் முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? காரை நேர அவுட். பார், உனக்கு பலமா அடிபட்டு வாய் வீரம் காட்டாம என் வழிக்கு வந்தனா உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து. ஷட் அப். உன்கிட்ட உயிர் பேச்சு நான் கேட்கல. காரை நேர அவுட். ஃபாதர், இந்த ரகசியம் உங்களோடய இருக்கு. என்னுடனே இருக்கும். நல்லவனோ கெட்டவனோ பரலோக சாம்ராஜ்யத்துல எல்லாவுக்கும் ஒரு இடம் உண்டு. For as much as it hath pleased Almighty
God of his great mercy, to take unto himself the soul of our dearest brother here departed. We therefore commit his body to the ground, earth to earth, ashes to ashes, dust to dust. இந்த செய்தியை படிச்சியா? படிச்சேன். இல்லாத சுட்டு படுகாயப்படுத்திட்டு தான் போலீஸ் சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் நம்ம ஆத்துல குதிச்சானே அங்கேயே மூழ்கி செத்துருப்பான்னு. இருக்காது. டிஎஸ்பி அவன் தப்பிச்சு ஓடுனதுதான் கண்ணால பார்த்ததா சொல்லிருக்காரு. அங்கிள், அவன் போலீஸ் துப்பாக்கிலியோ போற வெள்ளத்திலேயோ சாக கூடாது. அவன் உன் வஞ்சத்துக்காக அவன் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருக்கலாங்கிறியாமா? எவ்வளவு வெறுப்புமா அவன் மேல உனக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் 2 அனாதை குழந்தைகளை கூட்டிகிட்டு என்கிட்ட வந்தான். அவனை பாக்குறதுக்கு ஒரு அப்பாவி மாதிரி இருந்தது. அந்த குழந்தைகளோட தாய் கூட இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவை காணலன்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான். நான் கூட உங்களை அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமா சார், ராகவர் மாதிரி ஒரு ஆசாமி. எக்ஸாக்ட்லி. அந்த கம்ப்ளைண்ட் பில் எடுத்துட்டு ரூம் போ.